அப்பா நீட்டை எதிர்த்து சோனம் வாங்சாக் அப்படின்னு ஒருத்தர் 20 நாளைக்கு மேல டெல்லியில போராடிட்டு இருக்காரு. முன்னாடி எல்லாம் நீட் எதிர்த்து போராடணும்னா தமிழ்நாட்டுல தான் போராடிட்டு இருப்பாங்க. இப்ப அது டெல்லி வரைக்கும் போயிருக்கு. இந்தியா முழுக்க பரவலா இருக்கே. இதுக்கு என்ன காரணம்? நீட்டுங்கிறது மருத்துவத்துக்கான ஒரு தேசிய நுழைவுத் தேர்வு. அது மாநிலத்தோட உரிமைகளை பறிக்குது. மாணவர்களுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்குது. அவங்களுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கிறதுல நிறைய கஷ்டம் இருக்குது. அதனால இப்படி ஒரு தேர்வு தேவையில்லை, நீட்டு தேவையில்லைங்கிறது தமிழ்நாடு தான் முத குரல் கொடுத்துச்சு. அதுக்காக சட்டமன்றத்தையும் தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டு டெல்லிக்கு அனுப்பியும் பிஜேபி கவர்மெண்ட்டும் எதையும் கவனிக்கல. ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வில் நிறைய மோசடிகள் நடக்கிறது அம்பலமாகுது. அதாவது என்னென்னா கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகுறது, அதுக்கப்புறம் வேல்யூவேஷனில் பிரச்சனை வருது. இது மாதிரி கோச்சிங் சென்டருக்கு சில கோச்சிங் சென்டருக்கு முன்கூட்டியே பல விஷயங்கள் கிடைச்சிடுறது. இந்த மாதிரி அதில் நிறைய முறைகேடுகள் இருக்குன்னு சொல்லி இந்த தடவை எக்ஸாமையே கேன்சல் பண்ணி விட்டாங்க, திரும்ப நடத்தினாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு முறைகேடான தேர்வு தேவையில்லை, அதை நிறுத்துங்க. அப்போ அதுக்கு காரணமான அந்த மத்திய கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு டெல்லியில இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற அந்த சிஜேபி அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதுலதான் நீ சொன்ன சோனம் வாங்சுக்குங்கிற ஒரு பெரிய சமூக செயற்பாட்டாளர், அவர் ஒரு பெரிய இன்ஜினியர், அவரு நிறைய கண்டுபிடிப்புகளை கொடுத்தவர். ஆமா, அவரு கூட இந்த நண்பன் படத்துல கொசசிக் பசப்புகள் அந்த கேரக்டர் தான் அவரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நண்பன் படம்னு நீ சொல்ற, உனக்கு தெரிஞ்சு அது ஒரிஜினல் கிடையாது. எப்பொழுதுமே அவங்க ஒரிஜினலுக்கே வரதில்லை, எல்லாமே ரீமேக்கு தான். அது 3 Idiots அப்படின்னு ஒரு படம் ஹிந்தியில வந்துச்சு, அதுதான் ஒரிஜினலு. அதுல அமீர் கான் அந்த ரோல் பண்ணாரு. அந்த சோனம் வாங்சுக் பத்தி நம்ம பேசுறோம். அவரு தான் 20 நாளைக்கு மேல உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்காரு அங்க டெல்லியில. அந்த நீட்டு தேர்வுக்கு எதிரான அந்த போராட்டத்துல தொடர்ந்து அம்பலப்படுத்தி அவரு உண்ணாவிரதம் இருக்காரு. அவரோட உடல் நலமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அவரு யாருன்னா, காஷ்மீர் தெரியுமில்ல உனக்கு, ஜம்மு காஷ்மீர். அந்த ஜம்மு காஷ்மீர்ல லடாக்னு ஒரு பகுதி இருக்கு. அது பனி சூழ்ந்த ஒரு பகுதி, இமயமலை சாரல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுல நம்ம இந்திய எல்லை பகுதி வேற, ஒரு பக்கம் சைனா பகுதி, ஒரு பக்கம் இந்தியா. லடாக்ங்கிறது அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் சோனம் வாங்சுக். அவர் அவர் படிக்கிறதே ரொம்ப போராட்டமா தான். அவர் அந்த காலத்துல படிச்சு அப்புறம் நல்லா இன்ஜினியரிங் எல்லாம் போய் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் நிறைய இது பண்ணிட்டு, அதன் பிறகு நிறைய அவர் நீ சொன்னில அந்த 3 Idiotsல அமீர் கான் கேரக்டர் எப்படி இன்னோவேட்டிவா இருக்குமோ அது மாதிரி இவர் நிறைய இன்னோவேட் பண்றாரு. அதுல முக்கியமா எல்லாரும் சொல்றது இந்த பனி ஸ்தூபி அப்படிம்பாங்க, பனி தூண். அதாவது ஸ்னோல ஒரு தூண் மாதிரி அந்த இது பண்ணா அது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வெயில் காலத்துல அந்த வாட்டரை நமக்கு கொடுக்கறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாஸ்டர் நிலத்தடி நீர் எல்லாத்துக்குமே அது ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதுல அது ஒண்ணு அவர் பண்ணார். அப்புறம் சோலார் மட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துல மண்ணை இது பண்ணி அது கட்டடம் கட்டுறாரு அங்க அந்த லடாக் பகுதியில. அந்த கட்டடம் மூலமா என்ன ஆகுதுன்னா, மாணவர்கள் உள்ள படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரம் அந்த ஃபர்னஸ் எல்லாம் தேவையில்லை. குளிர்காலத்துல ஃபர்னஸ் தேவைப்படும் பொதுவா. இந்த மாதிரி பனி பிரதேசத்துல ஊட்டிக்கு போனாலே இருக்கும், காஷ்மீர் எப்படி இருக்கும்னு பார்த்து. அப்ப அங்க அந்த ஃபர்னஸ் எல்லாம் கூட தேவையில்லாம இந்த மண்ணே அதோட தன்மையில அந்த சூரிய இதை வெப்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுல அவர் அந்த பில்டிங் பண்ணியிருக்காருன்னு ஒரு இனோவேஷன் சொல்றாங்க. இன்னொன்று முக்கியமா லடாக்ல இராணுவத்தினர், இந்திய இராணுவத்தினர் இருக்காங்கல்ல, பல மாநிலங்கள்ல இருந்து போவாங்க. தமிழ்நாடுலாம் நமக்கு வெப்பமான பகுதி. இங்க இருக்கிற நம்ம எப்பயாவது தான் அந்த மார்கழி மாசம் தான் போத்திக்கிட்டு கொடுப்போம். ஆனா அங்க குளிர் அதிகமா இருக்கு, நமக்கு ஏசி தேவைப்படும். அங்க குளிரா இருக்கும். அந்த குளிரை தாங்கக்கூடிய பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த இராணுவ வீரர்களுக்கு அந்த டென்ட்லயே அவர் அந்த சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி அவர் அதுல எல்லாத்தையும் வாங்கிட்டு நைட்ல அந்த வெப்பமா வச்சுக்கும். இந்த சோலார் எனர்ஜி வாமா வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி அவர் பண்ண. இப்படி பல இனோவேட்டிவான ஒரு, அதை விட முக்கியம் அவர் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். அது இது அவர் இன்ஜினியர், ஆமா, அதோட ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். அது காரணம் லடாக்குங்கிற ஒரு பகுதி இன்னைக்கு காஷ்மீரே மாநிலமா இல்லை. அதை ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியனாகவும் யூனியன் பிரதேசமாகவும் லடாக் ஒரு யூனியன் பிரதேசமா ஆக்கிட்டாங்க. இதுல லடாக்குக்கு ஒரு கவர்மெண்ட் கூட கிடையாது, நேரடியா மத்திய அரசு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதோட ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாநில உரிமையும் அவர்கிட்ட, அந்த குரலுக்காக ஏற்கனவே லடாக்குக்கு மாநில அந்தஸ்து கொடுன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்துல அதுக்காக உண்ணாவிரதம் இருந்தார். அப்ப
அப்போ உண்ணாவிரதம் இருந்து அது பெரிய போராட்டமா வெடிச்சு ம். கலவரங்கள்லாம் உண்டாகி அதுக்கும் அவரை கைது பண்ணாங்க. ம். அதனால சளைக்காத அவர் வந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. குறிப்பா வந்து அந்த லடாக்ல வந்து கல்வி பண்பாட்டுக்காக ஒரு அமைப்பையே உருவாக்கி அதுல மாணவர்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அவர் நிறைய பண்ணவர். இப்ப நீட்டுன்னு எடுத்துக்கிட்டா அதுல என்ன இருக்கு? மாணவர்களுடைய கல்வி இருக்கு, ஆமா. மாநில உரிமை இருக்கு. இருக்கு. அப்புறம் வந்து இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆமா. அதனாலதான் ம். இப்ப அவர் வந்து 20 நாளைக்கு மேல ம். அங்க வந்து உண்ணாவிரதம் இருக்காரு. ம். அவருடைய உடல்நிலை ரொம்ப 20 நாள் சாப்பிடாம இருந்தா எப்படி ஆமா, இருக்கும்னு தெரியும். எல்லாருக்குமே அதனால கோர்ட் உத்தரவுப்படி டெய்லியும் நீ அவரை ம், மானிட்டர் ம், பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. படிச்சுப்பேன், ஆமா. பார்த்திருப்பேன். ஆமா. அது வந்து ஒரு டீமே ம். வந்து என்னென்னலாம் ம். பண்ணிட்டு இருக்கு அவருக்கு. அவங்களுக்கு வந்து இது பிளட் ஃப்ளோலாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. சுகர் லெவல் ம். எப்படி இருக்கு, அவரோட இது ஆக்சிஜன் லெவல் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கண்டினியூஸா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டும் ஆர்டர் கொடுத்தபடி அவங்கள வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து அவர் வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை இது வந்து இந்தியாவுக்கு இந்த காந்திய முறை உண்ணாவிரத ம். போராட்டம்ங்கிறது ம். நிறைய இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கணும், தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி ம். சங்கரலிங்கனார் அவர் வந்து தியாகி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். அவர் ம். 70 நாளுக்கு மேல உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். ம். ஸோ நம்ம இந்த இந்த மாதிரியான போராட்டங்கள் இந்தியாவில் முக்கியமா இருக்கிறத இப்பவும் வந்து ஒன்றிய அரசு கவனிக்காம இருக்கு. இந்த கல்வி அமைச்சர் வந்து அவர் தான் பதவி விலகணுங்கிறது தான் நோக்கம். அதனால மாணவர்கள் திரண்டு வராங்க. ஆமா. அது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டமா இருந்தாலும் திமுக வரைக்கும் போய் அதுக்கு ஆமா, ஆதரவு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பண்றாங்க. எல்லாரும் போய் அதுல முன்னாடி நிக்கிறாங்க. ஏன்னா நீட்டு தேர்வை ஒழிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். ஒரு விஷயம் ஆரம்பத்திலே கேட்டேன், நீட்டுன்னா ஏதோ தமிழ்நாட்டில் தானே போராட்டம் நடக்கும் அப்படின்னு. அப்படி இல்லை. தமிழ்நாடு எப்பொழுதுமே தனக்காக மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்குமான குரல் கொடுக்கிற மாநிலம் தான் தமிழ்நாடு. மொழிக்கு ஒரு மொழிக்கு பிறந்தாலும் நம்ம தான் அதை வந்து இந்த தாய்மொழியை காக்கிற போராட்டம். இன்னைக்கு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. லடாக்கில் உள்ள மொழி உரிமை பற்றியும் சோனம் வாங்சுக் வந்து அதுக்காக போராடி இருக்காரு. இந்தியாவில் பிற மாநிலங்களையும் சில மாநிலங்கள் அது மாதிரி உண்டு. அவங்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலம் எடுக்குது. இப்ப நடக்கிற இந்த உண்ணாவிரதம் இவர் வாங்சுக் எடுத்திருக்க அந்த உண்ணாவிரத போராட்டமும் சரி, அந்த இளைஞர்கள் மாணவர்கள் முன்னெடுத்திருக்கிற நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டமும் சரி, ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி அது நிச்சயமா வந்து ஒரு வெற்றி அடையணும். அவருடைய உடல் நலம் காக்கப்படணும், அவர் உயிர் பாதுகாக்கப்படணும், அதோட நீட் தேர்வு ஒழிக்கப்படணும். அது ஒழிஞ்சிட்டாலே பல பிரச்சனைகள் வந்து இல்லாம ஆயிடும்.